பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் இந்த காலை வேளையில் உங்களை சிந்திக்கும்படியாக உங்களை கொடுத்து யோசிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த கடைசி காலங்களில் நிறைய தவறுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் உள்ள ஒரு சில விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னால் இந்த அதிகாலையில் பார்த்தீங்கன்னா, சரியாக அதிகாலையில் 12 மணிக்கு மேலே, அது 1 மணி ஆக போகுது. இருந்தாலும் அந்த செய்திகளை என்னிடத்தில் கொடுக்கும்போது கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்பாக என்னிடத்தில் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். நான் எப்பவுமே ஒருவரை தேடி கடந்து பயணிக்கும் போது தான் வேறு ஒருவர் எதிர்பாராத நடக்கும். அப்படி தான் வசனம் கூட எனக்கு ஒரு வசனத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறாருன்னா அது நான் ட்ரெயினில் வாகனத்தில் போயிருந்தாலும் சரி, நான் பைக் ஓட்டின்னு போயிருந்தாலும் சரி, வண்டி அப்படியே ஓரம் கட்டி வேதத்தை எடுத்து அதை தேடுவேன், கண்டறிவேன். அப்போது தேவனிடத்தில் தேடுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில நாட்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, பல விஷயத்துக்கு செல்போன் மூலமாக பலரோடு பேசிக்கொண்டு நிமித்தமாக சிலர்லாம் வெகு நேரமாக பேசுவாங்க இல்லையா, அவங்களுடைய சூழ்நிலை சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலை சொல்லி கொண்ட காலம் வரைக்கும் அது கஷ்டம் தெரியாது. அப்போ ஒரு காலகட்டத்தில் எதையும் பகிர்ந்து கொள்ளும் போது இந்த வேதத்தில் இல்லையா, நிறைய ஒரு பைபிளை வச்சு இந்த பிரசங்கிக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஜனங்கள் நடத்துகிற விதத்தை கொடுத்து ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நம்ம யாருக்கிட்ட பகிர்ந்து ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இல்லை நம்மக்கிட்ட நம்ம நெருக்கமாக பேசுகிறவங்க எடுத்து தான் பகிர்ந்து கொள்ளும். அதெல்லாம் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெகு நேரம் பேசுகிறேன் அப்படின்னு பேசப்பட்டேன்னா, இப்போது ஒரு மருத்துவமனைக்கு ஒருத்தர் என்னுடைய சபையை சார்ந்தவங்க தான் அந்த அம்மா, உங்கள் கணவர் ரொம்ப குடிப்பார் என்று சொல்லி ஒரு மருத்துவமனைக்கு அவரை அட்மிஷன் பண்ணாங்க. அது என்ன மருத்துவமனைன்னா சென்னையில் இருக்குது. அதாவது தன் சுயநலத்தை இழந்து போய் பேசி கொண்டிருப்பாங்க. அப்படி போல் ஒரு சிலர் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஆனது. இப்போ அந்த பைத்தகர் ஹாஸ்பிட்டலில் தான் அவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 15 நாளைக்கு பிற்பாடு அது சிறப்பாக கர்த்தர் மாற்றி கொண்டு வருவார். அதுபோல தான் சில மனிதர்கள் என்னிடத்துல வேதத்துக்குரிய காரியங்கள்லாம் பேசுகிற காலங்கள் அதிகம். அநேக சென்னையிலேருந்து என்கிட்ட பேசுவாங்க. சிலர் இன்றைக்கி நான் செய்தி கடந்து போகிறேன், எனக்கு ஒரு செய்தியை கொடுங்க. இன்றைக்கி பிறந்த நாளுக்கு போகும்போது எதை கான்டாக்ட் பண்ண முடியும்? இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு கடந்து போய் குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தைக்கு என்ன அந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், நான் செய்தி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கும் இல்லையா. அப்போது அந்த வசனங்களை நிதானமாக 127:3 சொல்லும், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு காரியத்தை சொல்லுறது. நேரங்கள் கடந்து போகும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேர விஷயத்தில் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள, நான் பலவீனத்தில் விழுந்து வந்த பிற்பாடு சிலர் அது ஒரு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எது பேசினாலும் அவர் நிறைய பேசுகிறாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது சமயத்தில் கூட இந்த மாதத்தில் சென்னையில் இருக்கிற அருமையான ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், இல்லைங்க நீங்கள் நிறைய பேசுகிறாங்க. நிறைய பேசுனது கிடையாது. அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு பாதிக்கப்பட்ட போது யாரோட பேசாத இருந்தேன். நான் நல்லா ஆன போது என்னுடைய சந்தோஷத்தை எல்லாருடைய பகிர்ந்து கொண்டது என்ன ஆச்சுறான்னு சொன்னால், வெகு நேரம் நான் பேசுகிறேன்றதை அவங்க சொன்னதை விரும்பாடு நான் பேச விரும்பலை. அப்போது யார்கிட்ட பேச சொல்கிறாரு ஆண்டவர்? அவரோடு பேசுகிற. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற மத்திய 7:7 என்னை தேடும்படியாக அவரிடத்தில் என்னை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவன் எனக்கு தன் சரீரத்தை சுகத்து பலத்தோடு கொடுத்து என்னை ஆரோக்கியப்படுத்தி உட்கார வச்சார். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தது பெரிய சாட்சியாக பகிர்ந்து கொண்டு பேசியிருந்தது என்ன ஆச்சுன்னா, ஒரு சிலர் அதை என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில சஞ்சலத்தை ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது தானே சரியும். ஒருத்தருக்கு பகிர்ந்து கொள்ளப்படும் போது நான் ஜெபிக்க ஆரம்பிப்பான். நான் நினச்சேன், அவங்க சொல்கிறது மட்டும் என்னை கேட்க வைத்தாங்களே தவிர, நான் சொல்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது பரிகாசமாக பேச ஆரம்பிக்கப்பட்டாங்க. அது இந்த மாதம் பார்த்து 2023 போயின்னு இருந்திருக்கு, எனக்கு தெரியல. இந்த மாதத்தில் ஒரு ஊழியக்காரன் நடுவு பகிர்ந்து கொள்ளும் போது அவர் வெளிப்பாடாக சொன்னார் பாருங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா யோபு புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டுங்க, சூப்பராக இருக்கும் அந்த வசனம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த 3:24 நினைக்கிறேன். நான் எதில் விழுந்தனோ அது எனக்கு, நான் படிக்கிறேன் பாருங்கள், அது அந்த வசனம் தான் நினைக்கிறேன். அது அப்போ அந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக அடைஞ்சேன் நான். அந்த வசனத்தை எனக்கு தேவன் நல்லா ஞாபகப்படுத்தினார். அப்போ நான் யோபு புத்தகத்தில் 6:24 படிக்கிறேன் பாருங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன், நான் எதிலே
தவறினும் அது எனக்கு தெரியப்படுத்தும். எனக்கு அருமையான ஐயா தெரியப்படுத்திட்டார். அப்போ யோபு புத்தகத்தை 6:24 சில ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பேன், தவறி விழாதபடி இருந்தவன். நான் இந்த சுகமானதுமே என்ன பண்ணேன், தவறி விழுந்த காரியத்தை கொடுத்து சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் ஏற்படுத்திட்டார். யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார் இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி தான் செய்து வந்த தவறுகளை அறியாத கடந்து பயணித்து கொண்டிருக்கும் போது கழுதை எழுந்து பேசுது, என்னை 3 முறை அடித்தென்னும் போது மனமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும், எதிராக நிற்பது ஆண்டவர் தானே, அவரை நோக்காம நான் உலகத்தை உற்று பார்த்து ஓடிக்கொண்டிருந்த மனுஷன் தீர்க்கதரிசி நம்ம மாற்றத்தை உண்டாக்கி கழுதி அனுப்பினார் கர்த்தர். அப்போ யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார் இல்லையா? அந்த ஊழியக்காரர் கூட பேசுனதுக்காக இந்த செய்தியின் மூலிமா தெரிவிக்கும். ஏன்னா அந்த செய்தி அவரும் பார்ப்பார், அவர் தப்பாக நினைக்க வேணாம். அவர் நீங்கள் சொன்னதுனால் நான் புரிந்து கொண்டேன். இந்த வசனம் யோபு புத்தகம் 6:24 கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை எப்படி நினைச்சுன்னா, அப்போ இந்த வசனத்தை பார்த்தினா புலம்புல நல்லா ஒரு பிரசங்கியில் ஒரு மாதிரி இருக்கும். நீதிமொழி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அதில் ஒரு மாதிரியாக இருக்கும், வித்தியாசமாக சில வசனங்கள் இருக்கும். இதுக்கு நடுவில் எபிரேயர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை 8ஆம் வசனம் படிக்கப்படும் ஒரு வசனம் படிக்கிற பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அன்றைக்கு என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போவாதே. இது நீதிமொழி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நீதிமொழி புத்தகத்தை நிறைய படிப்பேன். அதுபோல தான் ஒவ்வொரு வசனங்களையும் எனக்கு தேவன் ஞானத்தோடு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஒரு நாளும் விடமாட்டேன். அது 2வது வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்ககிட்ட வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டையாக இருந்தால் எடுத்து படித்து பாருங்க. நம்மளை நீதின் கனியோடு கர்த்தர் நடத்துவார். நடத்துகிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது இங்கே நீதிமொழி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை படிக்க போடும்போது அதே டாபிக் இங்கே படிக்கிற மாதிரி 11ஆம் வசனத்தில் இருக்குது, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. இதுதான் வழிங்க. அப்போது இதில் 3ஆம் வசனத்தை பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கிருபையும் சத்தையும் உன்னை விட்டு விலகாது இருக்கும்படி நீ இவைகளும் உன்னுடைய கழுத்திலே பூட்டிக்கொள், இவைகளும் உன் இதயத்திலே எழுதிக்கொள் என்றார். அப்படி எழுதி கொண்டு வந்தான். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நான் அற்பமாக நினைக்கப்பட்டது ஒரு விஷயம். அப்போது சொல்லப்பட்ட காரியங்கள் இந்த பார்த்தீங்கன்னா 4 நாளாக உங்களுக்கு செய்தி அனுப்பலை. என்ன காரணங்கள் கேட்டால், எங்கள் கிராமத்தில் திருவிழா, கிராம திருவிழா நடக்கும்போது அது ஒரு 6 நாள் தொடர்ந்து பயணிப்பாங்க. அந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு முன்பாக கொஞ்சம் தள்ளி தான் கட்டிருக்கோம். அது சத்தம் கேட்கப்படும். அப்போது அந்த சத்தம் கேட்கப்பட்டாலும் இல்லை, இப்போ அதிகாலையில் இப்போ 1 மணிகளுக்கு இந்த செய்தி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அப்போது அது எடுத்துக்கொள்ளப்படும் போது யாராவது ஒருத்தர் வண்டி ஓட்டிக்கின்னு என்ன பண்ணாங்க, ஒரு பலத்த சத்தமாக தான் இருந்து கொண்டே இருப்பாங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த விதமான சூழ்நிலையை மாறக்கூடாது என்று சொல்லி கொஞ்சம் காத்திருந்தேன். அப்போ கடவுளுடைய வார்த்தையானது என்னடானா, அவர் சொல்றாரு எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ நான் என்னுடைய மாற்றங்கள் என்ன ஆச்சுன்னா, நான் வேதத்தை படிப்பதை காட்டி செல்போன் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ செல்போனுக்கு கொடுக்குற நேரத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனுஷரோட பேசுகிற நேரத்துக்கும் இந்த உலக மனுஷர் என்ன என்ன நினைத்தார் என்று சொல்லும்படியாக ஒருவர் ஆயத்தப்படுத்தினார். தேவன் பார்த்தீங்கன்னா சில விஷயத்த சொல்லிக்கினே இருப்பார், பல முறை அதை காட்டுவார், தெரியாது. கழுதியை கொண்டு பேசுகிற கர்த்தர் தான் இந்த ஊழியக்காரை கொண்டு என்னிடத்துல பேசுகிறார். அப்போ என்னோட பேசும்போது நான் என்ன பண்ணுறேன், டோட்டலாக அவன் 100% யாருக்கிட்டையும் பேசுறதை நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ யாருக்கிட்டையும் பேச வேண்டிய, இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணி இருக்கும், ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது. நான் எடுக்கலைன்னு சொன்னால் அது கஷ்டம். அது ஃபோன் பண்ணி நேற்று அவங்க கணவர் என்னோடு இருந்த விஷயத்த கேட்குறாங்க. அப்போ இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவர் இருந்தார், வந்தார், வேலையை முடிச்சுட்டு வந்தார், வெகு நேரம் பேசியிருந்தார், அவர் கடந்து போனார். இன்னொருத்தருடைய பிரச்சனை கொடுத்து பேசி கடந்து போனார் என்று அவங்க சொன்ன பிற்பாடு அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி வச்சுட்டாங்க. இதுதான் இப்படி தாங்க அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லும் போது அந்த கஷ்டத்தை விடுவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தணும். இப்போ காலையில் ஒரு அம்மா பேசுகிறாங்க, நான் இப்போ ஒரு சாட்சி சொன்னேன் இல்லையா, அதே சாட்சி தான் அவங்க சொன்னாங்க. வெகு நேரம் நான் செல்ஃபோன் பார்த்ததுக்காண்டியும் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதிப்பது எனக்கு ஒரு மகிமையாக கர்த்தர் மாற்றினாருன்னா, அப்போது நான் நீங்கள் நினைப்பதை அப்போது அங்கே நினைக்க வைத்திருக்காரு. அப்போ என்னடானா, அப்போ யோவேல் புத்தகம் 2:28 மாமிஷமல் யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னாரு. அப்போ ஒரே விதமான ஆவியானவர் தான். அப்போ ஊற்றப்படும் போது எல்லாருடைய சிந்தனையை மாத்திரம். இந்த செல்ஃபோனால் எத்தனை பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாம் வெற்றிகரமான ஒரு எக்ஸாம். அது எழுதினவங்க எல்லாம் வெற்றி பெற போகிறாங்க. எனக்கு விசுவாசம் இருக்குது. ஏன்னா சபைக்கு வந்து +2 குத்து +1 எடுக்கப்பட்ட பிள்ளைகள் மட்டுமல்ல, +2 எழுதப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் ஜெபித்த அத்தனை பிள்ளையும் இங்கே எங்களுடைய
சர்ச்சில் கடந்து எத்தனை பேர் ஜெபித்தோம், அத்தனை பிள்ளைகளும் வெற்றி தான். தோல்வி அடைந்த மாதிரி எந்த செய்தியும் வரல. அப்போ வெற்றி அந்த என்ன மார்க் என்று கணக்கு கிடையாதுங்க. என்ன பார்த்தா எங்கள் சபையில் ஒரு தம்பி பேண்டு நல்லா வாசிப்பான், அப்படியே விலைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக போயிட்டான், ஆனால் பாஸ் ஆகிட்டான், கம்மி மார்க்குன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க தாயார். இன்னொரு பிள்ளை பார்த்தோன்னா ஒரு 300 சில்லறை தான், அவன் ஒரு சந்தோஷப்பான், இவனை காட்டி அவனை காட்டி உன்னத்துன்னு பேசுனேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வெற்றியான காரியம் கர்த்தருடைய வார்த்தை அற்பமாக எண்ணக்கூடாது. அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது. அப்போ கடிந்து கொண்டு சோர்ந்து போகிற நேரத்தில் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ இந்த 10th படிக்கிற பிள்ளைகள் எப்படியாப்பட்ட வெற்றி பெற்ற என்ன பண்ண போறாங்க? நல்லா பாருங்க, புதுசாக ஒரு மேரேஜ் ஆகி வராங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வாலிப பெண்ணு திருமணமாகி கடந்து பயணிக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு மெல்ல மெல்ல அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க, அது மெல்ல மெல்ல தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். 10 +1 வருதுங்க, +2 போகணும், இதுலேருந்து அது போகணும், அதுலேருந்து அது போகணும். அப்போ அடுத்து போவதுக்கான ஒரு நேரம் தான் 10th. இதில் இந்த சிறப்பான மார்க் எடுக்கணும், நல்ல மார்க்கணும், அது கிடையாதுங்க மெயின். அது கிடையாது. வெற்றி பெற்றது உண்மை தானே? உண்மை, அவ்வளோதான். அடுத்து நம்ம படியேற போகிறோம். அந்த படியேறத்துக்கூடிய நாணத்தை தேவனத்தில் கேட்கணும். ஏற்ற நாணத்தையும் அறிவும் அவர் கொடுப்பார். சாலமோன் ராஜா கதனை கொடுத்தாரு. நீ எடுத்து படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை மட்டும் பாருங்க. ஒரு 5ஆம் வசனம் 7 வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி முடித்தவன் அப்போ தேசத்தின் ராஜாவா இருக்கிறவனுக்கு ஏற்ற நாணத்தை கற்றுக் கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பெற்றவர்களாக நம்ம எல்லாரும் தேவனுக்காக ஸ்தோத்திர பலிகளை சரியாக செலுத்தி தன் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. ஆகாரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் இல்லையா? அந்த சத்தத்தை கேட்டார் இல்லையா? உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபித்து பாரு, உன் கணவருக்காக நீ ஜெபித்து பாரு, உன் மனைவிக்காக நீ ஜெபித்து பாரு, உன் சகோதரனுக்காக ஜெபித்து பாரு, ஸ்தோத்திர பலிகள் இட்டு ஜெபித்து பாரு. எந்த காலையத்தும் கஷ்டங்கள் வராது, நஷ்டம் வராது. கர்த்தர் உயர்ந்த நிலைமை கொண்டு போவோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் இல்லையே? நான் நிறைய சொல்லி கொடுப்பது அதுதான். கர்த்தர் வார்த்தை அற்பமாக என்னாது, கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போவார். கர்த்தர் சொல்லிக்கிறாரு. ஏன்னா யோசேப்புடைய வாழ்க்கையை கொஞ்சம் பறிச்சு பாருங்க. தன் சகோதரனுக்காக அவன் கண்ணீரிட்டு அழுதான். ஒரு காலத்தில் அந்த சகோதரர்கள்லாம் பள்ளத்தாக்கில் 20 வெள்ளிக்காசுக்காக பள்ளத்தில் தள்ளப்பட்டவர்கள். ஆனால் பாடு அழுமைக்கு பிரச்சனை அவங்க வரப்படும் போது அடுத்த வேளை உணவு கிடைக்காம அவங்களை ஒழுங்கு தடமாக உட்கார வச்சு அவங்களை ஆகாரத்தை கொடுத்து போய் அந்த ரூமுக்கு அடைக்கல போய் அழுதான் பாருங்க. அதுதாங்க கர்த்தருக்கு. அப்போ எத்தனை நம்மளை கஷ்டப்படுத்தினாங்கன்னு ஒருத்தரை பார்க்கக்கூடாதுங்க. அவங்க கடினம் கொடுத்துனா நம்ம சிரித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற ஒரு காலத்தை கொடுப்பாரு. அன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்துகிற கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஆகாரத்தை நீ கொடுத்து பாருங்க. கர்த்தர் யோசேப்பை போல உன்னை உயர்ந்த நிலைமை கொண்டு கொடுப்பார். தேசத்தின் அதிபதியாக மாற்றினார் இல்லையா? அது சும்மா கட்சிரமா அதிபதினா யோசேப்பை போல என் பிள்ளை இருக்கணும், என் மகள் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அவர் வாழ்க்கையில் பார்த்தா சின்ன வயதுலேயே அண்ணன் தம்பியால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு அந்த விற்கப்பட்டதை மரித்து போனான்னு தகப்பனுக்கு தெரிவிக்கிறாங்க. அந்த விற்கப்பட்டவன் அவன் போன இடத்துல பார்த்தோன்னா அவன் மேலே தேவையில்லாத ஒரு குற்றம் வரும்போது சிறைசாலை கடந்து போகிறான். சிறைசாலைக்கு போகும்போது ஏற்ற நாணத்தின்படியாக ஒருவனுக்கு நல்லா இருக்கும். அந்த ஆதியாக 40ஆம் அதிகாரம் 13 வசனம் போது மறுபடியும் அவனுக்கு பழைய நிலைமை கொண்டு போவான்னு அவன் சிறைசாலையில் இருக்கும்போது அவனுடைய கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த தேசத்துக்கு அதிபதியும் கர்த்தர் மாத்துறார். 41ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் படிக்கப்படும் போது வாழ்க்கையை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அர்ப்பணம் நினைக்காதீங்க. நான் எழுந்து போனேன், மறுபடியும் எனக்கு இத்தனை வசனத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்குது, அப்படி மகிமை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கு. உனக்கு வேணுமா? நீ உன் சகோதரனுக்காக ஜெபித்து பாரு, உன் தாய் தகப்பனுக்காக ஜெபித்து பாரு. உன் தாயின் தகப்பனுக்கு விரோதமாக செய்கிற எல்லாம் தவறை விட்டு விளையவா. மற்றவங்களை குற்றப்படுத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை அற்பமாக என்னாது. அதனால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போவாதே. கர்த்தரிடத்தில் நீ அர்ப்பணித்து இப்போ கொடுத்தால் அவர் சொல்றார் எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் 8 படி, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ நினைப்பதற்கு மேலான அதிசயங்களை காணும்படி 10th படித்த அத்தனை வழி வெற்றி காண போகிறாங்க. வெற்றி காண்கிற அத்தனை பிள்ளையும் தேவனாம மகிமைப்பட போது எந்த பிள்ளைங்களும் சோர்ந்து போக மாட்டாங்க. போதுமான அளவுக்கு வெற்றியை கொடுப்பார். எந்த அளவுக்கு விதைக்கப்பட்ட அந்த அளவுக்கு தோல்வி கிடையாது, வெற்றியை மட்டும் கொடுப்பாரு. கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாரு. ஜெபிப்போமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். இந்த வசனம் அப்படியா கடந்து பயணிக்கிட்டோம் சாமி. சகல இதயம் திறக்கப்படட்டும், அவங்க சஞ்சலம் மாற்றி சந்தோஷப்படட்டும், நல்ல செய்திகள் வரட்டும், நாம் மட்டும் மகிழ்ப்படட்டும். பெரிய கேஸ் உங்களுக்கு தான். ஆமே ஆமே ஆமே.